ஒரு கோவில் முன்னாடி காசு கேட்குறவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கோவில் வருஷம் வருஷம் வந்து சின்னதாக இருந்து பெருசாகிற வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோவில் ரெனோவேட் பண்ணுறோம், மணிமண்டபம் கட்டுறோம், இப்படி எல்லாமே ரெனோவேட் பண்ணுறோம், நிறைய கோடி கோடியாக அமௌண்ட் வந்து அதில் போடுறோம். ஆனால் அந்த வெளியே உட்காந்து இருக்கிறவங்களோ இல்லை இந்த நாட்டில் வந்து ஏழையாக இருக்கவங்களோ, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாமல் இறந்து போகிறவங்க, ஒரு வீட்டுக்கு வழி இல்லாமல் ஸ்ட்ரீட்டில் படுத்திருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த 10ல் ஒரு பகுதி எடுத்து ஒரு வீடு கட்டி தரலாமே. கோவில் வந்து பெருசாக இருந்தாலும் கோவில் தான், சின்னதாக இருந்தாலும் கோவில் தான். ஒரு கோவில் கட்டுற இதில் இருக்க ஸ்ட்ராங்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கா? கோவிலில் இருக்க ஃபெசிலிட்டி அந்த க்ளீனிங் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இருக்கா? கோவில் கட்டுங்க வேணான்னு சொல்லலை, பட் அதில் இருக்க ஒரு பகுதியை எடுத்து ஒரு ஸ்கூல் இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் செலவு பண்ணலாமே. இந்த நாட்டில் இருக்க கோவிலையும் ஸ்கூலையும் ஹாஸ்பிட்டலையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், எது வந்து பெட்டராக இருக்கும்?